Hi friends, welcome to my channel. உலகிலேயே அழகான விலை உயர்ந்த சொகுசான கார் எதுன்னு கேட்டா எல்லாருமே சொல்றது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். அப்படி என்னதான் இந்த கார்ல இருக்கு? ஸோ இதை யாரெல்லாம் வச்சிருக்காங்க, எந்த செலிப்ரிட்டி முக்கியமாக இந்த காரை வச்சிருக்காங்க, ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறைந்தபட்சம் இந்த காரோட விலை வந்து 6.5 கோடின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இந்த காருக்கு இவ்வளோ விலை? ஏன் இந்த காரை இந்த விலை கொடுத்து வாங்கணும்? வாங்க என்ன காரணம்னு பார்க்கலாம். சாதாரண ஒரு காரை உருவாக்குறதுக்கு 18 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் இந்த காரை உருவாக்குறதுக்கு 6 மாதம் கூட ஆகலாமா. இந்த காரில் நிறைய விஷயத்தை வந்து மிஷின் யூஸ் பண்ணாமல் கையாலேயே செய்வாங்களாம். முக்கியமாக இதோட ரேடியேட்டர் வந்து மிஷின் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட்மேட்லேயே செய்கிறாங்களாம். இந்த ரேடியேட்டர் செய்யவே ஒருத்தருக்கு வந்து 1 நாள் தேவைப்படுமா. இதோட உட்பக்க வேலைப்பாடுகளை முடிக்கிறதுக்கு 17 நாள் ஆகுமா. கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்பதான் இந்த காரோட கலர் வந்து சூஸ் பண்ணப்படுது. இந்த காரோட முக்கியமான அடையாளம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் எக்டேசியா. இந்த அடையாளத்தை வந்து நம்ம யாரும் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னு சொன்னால் தொட்டதுமே வந்து இது உள்ளே போயிடும். இந்த காரில் வந்து 44,000 கலர்ஸ் இருக்குதான். குறைந்தபட்சம் 7 லேயர் ஆஃப் பெயிண்டிங் கோட் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஹென்றி ராய்ஸ் என்பவர் வந்து வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா தோணிச்சா. அந்த ஐடியாவை வந்து ஒரு வரைபடமாக வரைஞ்சி அதுதான் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட முதல் இன்ஜினா. இந்த இன்ஜினில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் 1904 முதல்ல உருவாக்கப்பட்ட இந்த காரில் வந்து இன்னமும் வந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதுலேருந்தே பார்க்கலாம் இந்த இன்ஜினோட முக்கியத்துவத்தை. என்னதான் 1904 முதல் கார் வெளியிடப்பட்டாலும் 1906 தான் இங்கிலாந்தில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. உலகிலேயே அதிக விலையுள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார் பேர் எதுன்னு கேட்டால் ஸ்வெப்டைல். என்னதான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் வந்து லக்ஸரியான பெரிய பெரிய கார்களை உருவாக்கினாலும் 1950 தான் இது வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் அடைஞ்சுதான். இந்த பிரம்மாண்டமான காரை வந்து பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் படம் எடுக்கிற நம்ம இயக்குனர் சங்கர் சார் மற்றும் ஒஸ்கார் நாயகன் இசைப்பியர் AR ரஹ்மான், இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் நம்மளோட இளைய தளபதி கூட வச்சிருக்கிறாரு. இந்த காரில் பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் வந்து அணிலோட முடியில தான் செய்யப்படுதுதான். உலகிலேயே அதிகமாக இந்த கார் இருக்கிற இடம் வந்து ஹாங்காங் என்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கார்கள் வந்து த பேர்ல் கட்டாரில் இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஷோரூமோட கார் பார்க்கிங்கில் இருக்கிற கார்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த கார் பக்கத்தில் இருக்கிறேன்னு நினைக்கும் போது இந்த கார்கள் வந்து கட்டார் நாட்டிலையும் வந்து மிகவும் பெருமதியான முக்கியமான ஒரு பிராண்டாக வந்து இந்த காரோட பிராண்ட் வந்து காணப்படுது. கட்டார் நாட்டில் கூட இந்த காரை வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வீடியோவில் செல்லும் போதே காணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஸோ இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் MrBatti Thamilan சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை